என்னடா குறி வைக்காம ரெண்டு கண்ணையும் ஓப்பன் பண்ணி பார்க்கறேன்னு நினைக்கிறீங்களா? இந்த டெக்னாலஜி குறி தப்பாதுங்க. இந்த டெக்னாலஜி தான் இப்போ இந்திய ராணுவத்துக்கிட்ட இருக்கு. இனி இந்திய ராணுவத்தோட குறி தப்ப போவதில்லை. இந்த டெக்னாலஜி ஹாலோகிராஃபிக் டெக்னாலஜி. ஒரு துப்பாக்கி, ஒரு குறி, ஒரு சிறிய தவறு கூட ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. அதனாலதான் ராணுவம், காவல்துறை அவங்ககிட்ட அந்த குறி பார்த்து சுடக்கூடிய ஒரு தொழில்நுட்பங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. அந்த டெக்னாலஜில இப்போ இந்தியா உதவி செய்கிறது. இதை பத்தி விரிவா பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கங்க. இப்போ ஹாலோகிராஃபிக் டெக்னாலஜி அப்படின்னா என்ன? பொதுவா துப்பாக்கி சுடுறதுல இந்த குறிப்பாத்து சுடக்கூடிய அந்த தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு முக்கியமா பார்க்கப்படுது, அதுல இப்போ நம்ம எந்த அளவுக்கு அந்த ஒரு சாதனையை எட்டியிருக்கோம்? இது பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அப்படின்றது ஒரு 2 years 3 yearsல சேஞ்ச் ஆகிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஹோலோகிராஃபிக் வெப்பன் சைட் அப்படின்ற டெக்னாலஜி 2000 அமெரிக்கன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மொனோபாலி அவங்க மட்டும்தான். அப்போ ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம இந்தியன்ஸ் இப்போ இதில் மூவ் பண்ணியிருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். த பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. அதே மாதிரி வெரி காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்றதும் பண்ணிட்டோம். இந்த டெக்னாலஜிக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஹோலோகிராஃபிக் சைட். இந்த சைட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆர்மிக்கு ஒரு கண்ணை கொடுக்குற மாதிரி உங்கள் எதிரி உங்களை எய்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அவங்கள ஃபயர் பண்ணிடலாம். அதுதான் இதோட மெயின் விஷயம். நீங்கள் 2 கண்ணுமே ஓப்பன் பண்ணிட்டு ஃபயர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்படியே ஃபயர் பண்ணுறது 2 கண்ணு ஓப்பன் பண்ணிட்டு ஃபயர் பண்ணலாம். ஈவன் அந்த ஹோலோகிராம்ஸ் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் இமேஜ், லேசர் சைன் அப்படின்றது எந்த ஆப்போசிட் சைட்லையும் போகாது. அதே மாதிரி இமேஜ் இதில் கிரியேட் ஆகிற இமேஜ் அந்த டாட் 1 inch பார்த்தீங்கன்னா 100 meters 1 inch தான் கவர் ஆகும். ஸோ தட் உங்களோட அக்யூரசி அண்ட் ஃபாஸ்ட் அப்படின்றது தான் ஹோலோகிராஃபி சைட்டோட மெயின் அட்வான்டேஜ். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் டாட், கிரீன் கலர் டாட் ஒருத்தவங்களை எய்ம் பண்ணி நம்ம சுடும்போது அந்த டாட் இருக்கும். இதுல அந்த டாட் இருக்காது. டாட் இருக்காது. இதுதான் விர்ச்சுவல் இமேஜ் தாங்க. இதில் எங்கே லேசர் பட்டால் மட்டும்தான் இமேஜ் கிரியேட் ஆகும். அதுதான் ஹோலோகிராஃபி டெக்னாலஜி. அதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஹோலோகிராம்ஸில் இந்த ஹோலோகிராஃபி சைட்டில் இந்த 2 டைப் ஆஃப் ஹோலோகிராம்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஹோலோகிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 2013 இது வரைக்கும் ஒரே ஒரு இந்தியன் கம்பெனி, அதை எங்கள் கம்பெனி இக்னட்டா தான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு. நாங்கள் மொனோபாலி அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு. இதை நம்ம பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டெடுக்கு நாங்கள் கொடுத்து அவங்க இந்த டிவைஸில் அசம்பிள் பண்ணி இந்தியன் ஆர்மிக்கு கொடுத்துருக்காங்க. கடந்த ஒரு 10-15 வருஷமாக அவங்க கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் 2023 நாங்கள் இந்த டெக்னாலஜியை டிஆர்டிஓக்கிட்டேருந்து வாங்கிட்டு அதை மாடிஃபை பண்ணி எங்களுக்கு பேட்டன்ட் இருக்குது, டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் வாங்கியாச்சு. அதே மாதிரி டிஆர்டிஓட லைசன்ஸும் இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சுட்டு நாங்கள் ஒரு 4 விதமான ஹோலோகிராஃபி சைட்டை டெவலப் பண்ணோம். ஜெய்ஹிந்த், மேரா பாரத், தேசி இப்படின்னு அதுக்கு நம்மளோட நாட்டுப்பற்றான ஒரு பேரை தான் கொடுத்துருக்கோம். இந்த ஹோலோகிராம்ஸை ஏன் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேசிக் ஒரு டெக்னாலஜி. இந்த ஹோலோகிராம்ஸ் நம்ம வெளியே கொண்டு போயிட்டாலே இது கருத்து போயிடும். ஆனால் இது வெளியே கொண்டு போனாலும் கருக்காமல் எந்த பனியிலையும் சரி, வெயில்லையும் சரி, சியாச்சனில் இருக்கிற -40 டிகிரிலையும் ஒர்க் ஆகணும், ராஜஸ்தான்லேயும் ஒர்க் ஆகணும். இப்போ நம்ம இந்தியா கிளைமேட்டிக் ரேப்பிட் வேரியேஷன் இருக்கும். அது எல்லாத்துலேயும் வித்ஸ்டாண்ட் ஆகணும். அப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஹோலோகிராம்ஸ் தான் வித்ஸ்டாண்ட் ஆகுது. அமெரிக்கன் ஹோலோகிராம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துலேயே டீக்ரேட் ஆகிடும். அது நாங்கள் கண்கூட பார்த்துட்ருக்கோம். இப்போ நமக்கு 14 வருஷம் ஆனாலும் இது எந்த ப்ராப்ளமும் ஆகலை. இதோட பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ரா மெட்டீரியல்ஸ். அதாவது இந்த மெட்டீரியலை நம்ம வேர்ல்டில் 2 கண்ட்ரியிலேருந்து மட்டும்தான் இம்போர்ட் பண்ணி தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்க்கு. 2023 நாங்கள் ஆரம்பித்த ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா 13,000 ஹோலோகிராம் எங்களோட ஓன் பிளேட்லேயே நாங்கள் ஹோலோகிராம்ஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கொடுக்க முடிஞ்சது. அது பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபோர்ஸஸ் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க இந்தியன் கவர்மெண்ட் ஆர்மி எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க? இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேங்க. இந்த ரா மெட்டீரியலை பண்ணுறது 2 கண்ட்ரி தான். இப்போ நம்ம செல்ஃப் ரிலையன்ஸ் இதில். ஏன்னா இந்தியாவில் நாங்களே பண்ணுறோம். அது ஃபஸ்ட் டைமாக இப்போ அமெரிக்காவுக்கும் நாங்கள் அனுப்பி வச்சிட்டோம். சரிங்களா? அது எங்களோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு R&Dயோட ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ரெட் டாட் சைட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெட் டாட் சைட்டில் பார்த்தீங்கன்னா ரைஃபிளில் ஒரு டாட் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த டாட் தூரம் போக போக எக்ஸ்பேண்ட் ஆகும்.
அது ரிஃப்ளெக்ஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். ஒரு டாட் வந்துட்டு ஒரு மிரரில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி அதை தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோலோகிராம் வந்துட்டு பல துண்டுகளை உடஞ்சாலும் நீங்கள் வந்து இமேஜை பார்க்க முடியும். அதுதான் இதோட அட்வான்டேஜ். சரிங்களா? அதே மாதிரி இது யூஎஸ் ஆர்மியில் எந்த டெக்னாலஜி இருக்கா? ஆமாங்க, யூஎஸ் ஆர்மி வந்துட்டு ஹோலோகிராஃபி சைட்டுன்ற டெக்னாலஜி தான் மெயினாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம வாங்கிட்டு அவங்க கிட்ட இப்போவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அவங்களோட டாமினன்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கு. ஏன் அதாவது டீலராக வந்துட்டு டாமினன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அதை வந்துட்டு இப்போ நம்மளோட காஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயும் நம்ம 5x டைம்ஸ் வந்துட்டு அதிகமாக கொடுத்து தான் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ அதை வந்து நாங்கள் இக்னெட்டான்ற ஒரு MSME கம்பெனி முறியடிச்சிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் வந்துட்டு அக்யூரஸியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 சென்டிமீட்டரில் குரூப்பிங் பண்ணோம் 20 புல்லட்ஸ் NSGயில். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 புல்லட்டை வந்து 100 மீட்டரில் ஃபயர் பண்ணாலும் 20 புல்லட்டுமே டார்கெட்டில் இருந்தது. அதுவும் ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி ட்ராப் அப்படின்றது வந்துட்டு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீட்டர் ஹைட்டு அதிலிருந்து வந்து ரைஃபிள்லேருந்து இதை வந்துட்டு கீழே காங்கிரீட் ஃப்ளோரில் போடுவாங்க. இனிஷியல் டைமில் நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு டைரக்ட் இம்பேக்ட் கிளாஸில் இருந்தனாலும் பிரேக் ஆகிட்டு இருந்தது. அதை வந்து நாங்கள் கன்க்ளூட் பண்ணியாச்சு. ராஸ்டர் ரைஃபிளில் வந்துட்டு அமெரிக்கன் சைட்டு துண்டு துண்டாக உடஞ்சிச்சு. ஆனால் இந்தியன் சைட் வந்துட்டு வித் ஸ்டாண்ட் ஆச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் பாடியில் நாங்கள் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம். நம்ம ஆர்மியில் எந்தெந்த ஃபோர்ஸஸ் யூஸ் பண்ணுறாங்க? இப்போ வந்து ராஸ்டர் ரைஃபிள் இந்தியன் ஆர்மிக்கு வந்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் சப்ளை கொடுத்துட்டோம். 163 பீஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி யூபியோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் STFக்கு வந்துட்டு 100 நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 25 வந்து கிட்டத்தட்ட 6 டெண்டரில் நாங்கள் L1 ஆகிருக்கோம். L1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில் 5 டிவிஷனில் ஜாட் ரெஜிமெண்ட்லேயும் ராஷ்டிர ரைஃபிள்லேயும் 4 கர்வால் சென்ட்ரல் கமாண்ட்லேயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அவங்கக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் L1 ஆகிருக்கோம். இந்திய இராணுவத்துக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ராடக்ட் வந்துட்டு இஸ்ரோக்கும் நாங்கள் சப்ளை பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம யூரோப்பில் இருந்து தான் அதை இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த கிரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கிரேட்டிங்ஸ் சொல்லுவோம். இது 1800 லைன்ஸ் பெர் MM வந்து கிரியேட் பண்ண முடியும். இதை நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 2 மாதத்தில் டெவலப் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட் டைமாக இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணி இஸ்ரோக்கு சப்ளை பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிரேட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் காலேஜஸில் எல்லாமே ஸ்பெக்ட்ரோமீட்டர் இருந்தால் பண்ண முடியும். ஆனால் அது எல்லாமே ரூல்டு கிரேட்டிங். இது ஹோலோகிராஃபிக் கிரேட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஸ்பெக்ட்ரம் எல்லாமே ரொம்ப அருமையாக கிடைக்கும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நினச்சா இந்த ஹோலோகிராம் கிரேட்டிங்ஸை வந்துட்டு ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் கண்டிப்பாக யூஸ் பண்ண வைக்கலாம். துல்லியமாக ஒரு துப்பாக்கியில் குறிபாட்டு அந்த சுடக்கூடிய அந்த துப்பாக்கி தொழில்நுட்பத்தில் இந்த ஹோலோகிராஃபிக் தொழில்நுட்பங்கிறது ரொம்ப முக்கியமாக ஒரு இன்றியமையாத ஒரு தொழில்நுட்பமாக பார்க்கப்படுது. அதில் அமெரிக்கா போன்ற நாடுகள் தான் இந்தியா சார்ந்த நிலையில இப்போ நம்ம இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் கோவையில் இங்கிருந்து இந்த தொழில்நுட்பம் இந்திய ராணுவம் வரைக்கும் போயிருக்கு. இது நம்ம நாட்டுக்கு பெருமையான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது.